அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நாம் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே பிலோ சஸ்டைனான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 24,300 புட்டு 62 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், கீழே இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும்னு சொன்னோம். பாருங்கள், காலையில் இங்கே இருந்தது தான், இதுதான் 62 லைன் போட்டிருக்கேன். மேலே போனார், அதுக்கப்புறம் நம்ம டைமிங்க்கு அப்புறம் உள்ளே வந்துட்டார். மார்க்கெட் என்ன இருக்குன்னு போய் பாருங்க. இறங்கின மார்க்கெட் காலையில் இந்த ஏற்றத்திற்கு இந்த இடத்துக்கு மேலே வந்ததுனால இறங்கியிருக்கு. இறங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை போய் செக் பண்ணுங்க. இறங்கியிருக்கு, இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு, கரெக்டுங்களா? அப்போ ஏன் இது அதன்படி நடந்தது? ஏன் நம்ம புள்ளியில் ரெஸ்பெக்ட் பண்ணுறது? இதெல்லாம் ஃபால்ஸ், சும்மா ட்ராப். இங்கெல்லாம் போனதெல்லாம் இதெல்லாம் ட்ராப்பெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இது என்ன காரணம்? எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கணும். தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. மேக்ஸ் ஆகிறது மட்டும்தான் நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். ஏன் நம்ம புள்ளியில் மட்டும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது? அதுதான் முக்கியம், ஓகேங்களா? அப்போ நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. ஆப்ஷன் பையர். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும்? டவுன் ஆனது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல, அதுக்கப்புறம் ஏறுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு அப்படியே நின்றுடுச்சு அங்கேயே, ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் நான் 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். எங்கேயும் பைட் இருக்கிறாங்களா? எஸ், இங்கே பைட் இருக்கிறா இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட்டும் கொடுத்துருச்சு. எகைன் இங்கே செல்லு ட்ரிகரா இருக்குது. அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணது சம்திங் 11:45க்கு மேலே. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு காலில் வந்து செல் ட்ரிகர் ஆனதுனால மார்க்கெட்டு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. போனதெல்லாம் அடித்து கீழே தான் இறக்கியிருக்காங்க. அதை நம்ம வந்து அந்த டைமில், இந்த டைமிங் பார்த்துக்கோங்க 11:55. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இவர் பையை கொடுத்து சிக்னல் கொடுத்துட்டாரு. இங்கே கொடுக்கலாமல் இருந்திருந்தால் இந்த டைம் ட்ரிகர் ஆனது 11:50க்கு 1 minute நம்ம போய் அது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 1 minute பார்த்து இவர் பை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? வேல்யூ இல்லாத பட்சத்தில் இங்கே தான் பை 5 minutesல இருந்ததுனால நம்ம அதை எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். சிம்பிளாக பாருங்கள், ஃபியூச்சரில் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.